ஆண்டவர் மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹோலி லேண்ட் டிவி ப்ரோக்ராம் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காக, அதன் நிறுவனர் பாஸ்டர் ஜோஸ் ஐயா அவர்களுக்காக தேவனை துதிக்கின்றேன். இந்த நாள் உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே என்றும், துக்கவள்ளி என்றும், புனித வெள்ளி என்றும் பல்வேறு பெயர்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை சிந்தித்து தேவ சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய தியானத்தில் இருக்கின்ற நாள். ஆக இந்த நாளில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து சில காரியங்களை நாம் சிந்தித்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் சிலுவை சுமந்த கர்த்தர் என்ற அடிப்படையில் சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த சப்ஜெக்ட் உள்ள போகிறதுக்கு முன்பாக சிலுவை என்றால் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ரோம சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களுக்கு முன்பாக ஏறத்தாழ 350-400 வருஷ காலமாக ரோமாபுரியிலே, ரோம நாட்டிலே அங்கே ஒரு கொலை குற்றம் செய்தவனுக்கு தண்டிக்கப்படுகிற ஒரு கருவிதான் சிலுவை. உதாரணமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு கொலை குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டால், மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனையை கொடுக்கிறார்கள். அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிற இடம் ஒரு பெரிய கயறு, அதில் பல்விதமான நாட்டுகளை போட்டு களத்திலே மாட்டி தூக்கில் தொங்க விடுவார்கள். இது இங்குள்ள கொலை குற்றத்துக்கான கருவி. இன்னும் சில யூரோப் கண்ட்ரீஸில் எலக்ட்ரிக் சேர் என்று சொல்லுவார்கள். அதிலே கொலை குற்றவாளியை இருத்தி கரண்டை பாஸ் பண்ண செய்து அதிலே அவன் எரிந்து சாம்பலாகி விடுகிறான். இப்படிப்பட்ட கொலை குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கருவிகளில் ஒன்றுதான் சிலுவை. இந்த சிலுவை இயேசுநாதருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அது அந்த நாட்டினுடைய கொலை குற்றத்துக்காக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி. இந்த கருவி ஒரு நீளமான ஒரு மரத்தை வைத்து மேல் பகுதியிலே சற்று தாழ்ப்பகுதியில் ஒரு குறுக்காக போட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பலகையம், ரெண்டு சேர்ந்தது தான் சிலுவை. இதை சொல்வார்கள் கோலும் தடியும் சேர்ந்தது சிலுவை என்று. இப்படிப்பட்ட பின்னணியில் உள்ள கொலை குற்றத்துக்காக செயல்படுத்தப்படுகின்ற ஒரு கருவியிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் அந்த இடத்துல குற்றவாளியாக மாற்றி அவரை கொலை செய்தார்கள்? அதனுடைய பின்னணியை நாம் யோசித்து பார்க்கும்போது தான் உண்மையிலேயே நாம் ஆவிக்குரிய மக்களாக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக கொலை குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டார், அந்த சிலுவையில் மரித்ததன் விளைவாக வந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து இயேசு கிறிஸ்துவுடைய இறைத்தன்மையை புரிந்து அவருடைய ஆழமான தெய்வீகத்தின் மகத்துவங்களை புரிந்து, உபதேசங்களை புரிந்து நாம் மெய்யான கிறிஸ்தவர்களாக மாற முடியும். அதே போல் சிலுவையை பற்றிய வெளிப்பாடு நமக்கு அவசியம். சிலுவையை பற்றிய வெளிப்பாடு உள்ளவர்கள் ஆவியிலே அனலாக இருப்பார்கள் என்று ஒரு பக்தன் சொல்கிறார். சிலுவை பற்றிய வெளிப்பாடு இல்லாதவர்கள் அவர்கள் பின்மாற்றக்காரர்களாக இருப்பார்கள், அல்லது இயேசுவை பின்பற்ற முடியாதவர்களாக இருப்பார்கள். ஆகவே சிலுவையை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். உலக உள்ள மக்கள் சொல்வார்கள், சிலுவையில் அடித்து கொண்டார்கள், அவர் சாதாரணமான ஒரு மனுஷன், ஒரு தெய்வமானால் சிலுவையில் அடித்து கொள்ள முடியுமா?
அந்த சிலுவையெல்லாம் அவருக்கு நின்று பிடிக்குமா என்றெல்லாம் கேட்பார்கள். இது இயற்கையான ஒன்று. என்னிடத்திலேயே கேட்டிருக்கிறார்கள், பல ஆர்கியூமெண்ட் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் சிலுவை பற்றிய தரிசனம் நமக்கு தேவை. இந்த சிலுவை அவர் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி 1 பேதுரு 2:22 இயேசு பாவம் செய்யாதவர் என்று சொல்லப்படுகிறது. இயேசு ஒரு பாவம் அறியாதவர். 1 யோவான் 3:5 இயேசுவிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 இயேசு பாவத்தை அறியாதவர் என்று சொல்லப்படுகிறார். எபிரேயர் 7:26 இயேசு கிறிஸ்து பாவங்களுக்கும் பாவிகளுக்கும் விலகினவர் என்று சொல்லப்படுகிறார். ஆக மொத்தத்தில் எந்த குற்றமும் அறியாத, எந்த பாவம் அறியாத ஒரு நபரை கொலை குற்றவாளியாக்கி அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்றால் அதனுடைய பின்னணியை நாம் கட்டாயம் யோசிக்க வேண்டும். குறிப்பாக அவர் நமக்காக சிலுவையை தொங்கினார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை தொங்கினார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்படுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத நமக்காக பாவமானார் அல்லது பாவமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். எதற்காக? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமக்க வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. பழைய பாட்டில் கவனித்து பாருங்கள், ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசாரியனுடைய முன்பாக கொண்டு வைப்பார். அவன் கொண்டு வந்த நபருடைய கரங்களை அதன் தலையின் மேல் வைப்பான். வைத்துவிட்டு அவன் செய்த பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி சுமக்கும்படியாக அந்த சடங்கை செய்து முடித்துவிட்டு அந்த ஆட்டை கொன்று அவனுடைய இரத்தத்தை பலிபீடத்திலே தெளிப்பான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வேத வாக்கின்படி இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீது அன்பு செலுத்தி இயேசு கிறிஸ்து மனிதனை ரட்சிப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, பாவம்தான் மனுஷனை கொல்லுகிறது, பாவம்தான் மனுஷனை நிர்மூலமாக்குகிறது, பாவம்தான் அவனை சாபத்துக்குள்ளாக்குகிறது, எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் கொண்டு வருவது பாவம். இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்படுவதற்கு எவ்வளோ தன்னால் ஆன செயல்களை செய்து பார்த்தான். கற்பனைகளை கை கொண்டு பார்த்தான், ஆடுகளை வெட்டி பார்த்தான், மாடுகளை வெட்டி பார்த்தான், புறா குஞ்சுகளை வெட்டி பார்த்தான், தன்னால் என்ற பல காரியங்களை செய்து பார்த்தான். ஒன்றிலும் அவனால் விடுவிக்கப்பட முடியவில்லை. ஆகவே தேவன் மனுஷனானார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு மனுஷனானார்? மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் மனுஷன் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்திலேயே பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே ஒரு மனுஷன் உண்டானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இவர் நித்திய ஆட்டுக்குட்டியாக உலகம் முழுவதும் உள்ள பாவிகளுடைய மனம் திரும்புதலுக்காக ஒரே ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவஜனமே, நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக அவர் மரித்தார். பாருங்கள், இந்த ரோமர் 8:3 சொல்லப்படுகிறது, தேவனே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அனுப்பின செல்லகுமாரன் இயேசு. அவருடைய பர்பஸ் என்ன? இயேசு வந்தவருடைய பர்பஸ் அழகாக பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின் சாயலாக மாற்றினார். முதலாவது பாவத்தை போக்கும் பலியாக. பழைய பாட்டிலே அந்த ஆடு பாவத்தை போக்கும் பலியாக போடுவது போல
ஆண்டவராகிய இயேசு சகல மனுஷனுக்கும், ஆணென்றோ பெண்ணென்றோ இல்லை, சகல மனுஷனும் பாவிகள். அந்த பாவத்து நிமித்தம் அவனுடைய தண்டனையிலிருந்து தப்புவிப்பதற்காக அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மெய்யான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். அவர் பலியாக அனுப்பப்பட்டு பாவத்தை தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி தீர்த்தார்? அவர் மேல் விசுவாசம் உள்ளவன், விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பினவன், அதுக்கு பிறகு தேவனுடைய உபதேசத்தை கைக்கொண்டு உபதேசத்தின் வழியாக பரிசுத்தமாகி அந்த உபதேசத்திலே நிலை நின்று இயேசுக்குள்ளாக தன்னை காத்து அவன் முடிவெறியந்து காத்து நிற்பவன் அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அதுதான் உண்மையான தெய்வீகத்தின் தன்மை. பாருங்கள், அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் ஏராளம். உபாகம் 28:14 கீழே வாசித்து பாருங்கள், எவ்வளவு சாபங்கள் இருக்கிறது. மனிதன் செய்கின்ற பாவத்து நிமித்தம் எவ்வளவு சாபங்கள். அத்தனை சாபங்களையும் சுமந்து நிற்கிறான் மனிதன். அவனுடைய பாவத்து நிமித்தம், செய்கிற துரோகத்தின் நிமித்தம், பிசாசுடைய கிரியைகள் நிமித்தம் நிர்பந்தமான மனுஷன் சாபத்தை சுமந்து நிற்கிறான். இந்த சாபத்திலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருக்குள்ளே எந்த சாபமும் இல்லை, அவருக்காக அவர் மரித்ததும் இல்லை. நம்முடைய சாபங்களை, மனுக்குலத்தின் சாபங்களை போக்குவதற்காக மனிதன் ஃப்ரீயாக, அழகாக, செம்மையாக, ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே சாபமானார். கலாத்தியர் 3:13 வாசித்து பாருங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆசீர்விக்கப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தது வெறும் சாதாரணமான நோய் தீர்ப்பதற்காக அல்ல. அது ஒரு பாட்டு தான் உலகத்திலே. அது ஒரு சாதாரணமான விஷயம். நம்முடைய சாபத்தை முறியடித்தார் இயேசு. இயேசுவை விசுவாசிக்கும் போது பாவத்தை மன்னிக்கிறார், சாபத்தை முறியடிக்கிறார், அவருடைய கிருபைக்குள்ளே நம்மை மறைக்கிறார், பூமியிலே பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். அதனுடைய முடிவு நித்திய ஜீவனாக இருக்கிறது. பாருங்கள், எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம். ஏன் சிலுவையை சுமந்தார்? காரணம் இல்லாமல் இல்லை. சிலுவையின் மூலமாக தன்னுடைய என் உயிரை சிலுவையிலே விட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பாவ மனுஷனுக்காக சிந்தப்படும் போது ஒரு பெரிய பரிசுத்த கூட்டம் அதன் மூலமாக எழும்புவோம். பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டம் எழும்புவோம். அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. அது உலகம் முழுவதும் 2000 வருஷமாக ஆண்டவர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சிலர் பூமியின் தூளிலே இருக்கிறார்கள், சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பரிசுத்தமாக்கி தன்னுடைய மனவாளியாக சபையை கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய வருகையிலே சபையை எடுத்துக்கொள்வார். இந்த சந்தோஷம் அவருக்கு உண்டு. அவர் தெய்வம் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ நிந்தனையான பேச்சுக்கள், எல்லாவற்றையும் எண்ணாமல், அதை சிந்திக்காமல் அவர் சிலுவையை சகித்தார். சிலுவையிலே பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், வார்னாலே இழுக்கப்பட்டார்,
கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் மனுக்குலத்துக்கு நமக்காக சிந்தினார். அப்படி சிந்தி இப்போது தேவனுடைய வலது பாசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக, தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக, பிரதான ஆசாரியனாக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த நாளில் சிலுவை அது ஒரு கொடூர சின்னம், கொடூர கருவி. அதில் ஆண்டவராய் இயேசு பிதாவுடைய செல்ல குமாரன் பூமியில் மனுஷனாகி ஏன் அவர் இந்த பாடுகளை பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நம்புவீர்களானால், அதை புரிந்து கொள்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவை முத்தமிடுவீர்கள், இயேசுவே சார்ந்து நிற்பீர்கள், இயேசுவோடு உலாவுவீர்கள். ஒரு நல்ல போதனைகளை தந்திருக்கிறார், பாடுகளை சகிக்க நமக்கு சொல்லியிருக்கிறார். அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்கிறது. இப்போது நமக்கு சில சிலுவைகள் உண்டு. உலகத்திலே நீதி நிமித்தம் சில சிலுவைகள் உண்டு, சில பாடுகள் உண்டு. அவைகளை சகித்து இயேசுவை மாத்திரம் நோக்கி இயேசுடைய அடிச்சூழலை பின்பற்றி வரும்போது நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையை தொங்கின இயேசு கிறிஸ்துடைய சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் உங்கள் மீதும், உங்கள் சபை மீதும், உங்கள் பிள்ளைகள் மீதும் இன்றும் என்று சதாகாலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.